ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் கிறிஸ்மஸ் வந்தாலே அவங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும்னு அடம் பிடிப்பாங்க. என்னோடய குழந்தைங்களும் அப்படி தான் அடம் பிடிச்சாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை ரெடி பண்ணினேன். வாங்க, நான் எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணுறேங்கிறத பார்த்துக்கலாம். நான் அதுக்கு சார்ட் பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பரும் இந்த மாதிரி கிளிட் கலர் பேப்பரும் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீயில் போடுறதுக்காக சின்ன சின்ன பெல்லு, சின்ன கொட்டு அது மாதிரி வாங்கிக்கிட்டேன். வேறு சீரியல் லைட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்புறமா இந்த சார்ட் பேப்பரை இப்படி கோன் மாதிரி உருட்டி ரெடி பண்ணேன். இப்படி தான் ரெடி பண்ணேன். அடிப்பக்கத்தை இப்படி மடித்து விட்டுக்கிட்டேன். அப்புறமா இந்த பக்கத்தை இப்படி பசை போட்டு ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது மேலே கிளிட் பேப்பரை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல இந்த ஒயிட் கலர் கிளிட் பேப்பரை நூல் வச்சு கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பச்சை கலரையும் கூட இது கூட நூல் வச்சு சேர்த்து கட்டிக்கிட்டேன். கட்டிட்டு அதை இப்படி ஒன்று ஒன்றா சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அந்த கோன் மொத்தமாக இந்த கிளிட் பேப்பரை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இடையில அதை நூல் போட்டு கட்டிக்கிட்டேன். அது அவுந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி நூல் போட்டு கட்டிக்கிட்டேன். அப்புறமா பாக்கி இருந்த எல்லா க்ரீன் கலர் கிளிட் பேப்பரையும் அந்த சார்ட் பேப்பரில் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கிட்டேன். வெள்ளை கலர் இப்படி இடையில தெரிகிற மாதிரி மேலேயும் அப்புறமா கீழேயுமா வச்சு அப்படி சுற்றி எடுத்துக்கிட்டேன். இடையில அது நூல் வச்சு கட்டி அதை டைட் பண்ணிக்கலாம். எல்லா கிளிப் பேப்பரையும் சுற்றியாச்சு. அப்புறமா இருந்த பெல்லெல்லாம் இதில் கட்டி தொங்க போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா இந்த கொட்டையுமே அதில் நூல் வச்சு கட்டிக்கிட்டேன். அப்புறமா எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி தான் இருந்துச்சு. அப்புறமா இதில் சீரியல் லைட்டை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ரெட் கலர் சீரியல் லைட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். க்ரீன் கலருக்கு ரெட் கலர் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சி நான் வாங்கினேன். எல்லாமே சுற்றியாச்சு. லைட் ஆன் பண்ணோன்னா சூப்பராக இருந்துச்சு. பச்சை கலரும் இந்த ரெட் கலர் எல்லாமே சேர்ந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா நாங்கள் கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா இந்த ட்ரீ வந்து இப்படி இருக்கிறத விட இதை ஒரு செடி சட்டியில் வச்சா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால் ஒரு சின்ன செடி சட்டிக்கு மேலே இந்த ட்ரீ எடுத்து வச்சேன். அப்புறமா தான் இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி